சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ. ஆல்ரெடி நாம் எவ்வாறு இந்த டிஏ பெற்றோம் என்கிற விரிவான 1 மணி நேரம் ஒரு கேட் மீட்டிங் கூட்டம் திருநெல்வேலியில் நேற்று நடத்தப்பட்டது. அது 7 பாகங்களாக இன்று அப்லோட் செய்துள்ளது. அவை 7 பாகங்களையும் முழுமையாக பார்த்தால் அனைத்து இன்ஃபர்மேஷன்களுக்கும் அனைத்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் நன்றாக புரியும். ஆனால் மாற்றுச் சங்கங்கள் தேவையில்லாமல் கேள்வி கணைகளை தொடுக்கின்றன. ஒரு பைசா வாங்கி கொடுக்க வக்கில்லாதவர்கள் கேள்வி 1000 கேட்கிறார்கள். இவர்களை நம்பி இத்தனை வருட காலம் நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது நேற்று நடத்தப்பட்ட கேட் மீட்டிங்கில் மிக சிறந்த வரவேற்பு இருந்தது. 450 உறுப்பினர்கள் வந்தார்கள், 130 புதிய உறுப்பினர். அது மிகவும் உற்சாகமும் ஒரு விவேகமும் எனக்கு கொடுத்தது. நாம் பலதரப்பட்ட வழக்குகளை முன்னெடுக்க உள்ளோம். அவை அனைத்தும் மிகுந்த பலனை அனைவருக்கும் கொடுக்கும். எந்த ஒரு சங்கத்தாலும் எவராலும் சாதிக்க முடியாத ஒரு வல்லமையோடு கோவை பேரவை முன்னேறி கொண்டிருக்கிறது. அனைவரும் அனைத்து சங்கங்களிலிருந்தும் வெகு விரைவில் வெளியேறி கோவை பேரவையில் இணையுங்கள். அதாவது வாங்கி தின்றவர்கள் வரமாட்டார்கள், கொடுத்து ஏமாந்தவர்கள் உடனடியாக கோவை பேரவையில் இணையுங்கள். போன மாதம் உயர்வு கிடைத்திருக்கும். அதே மாதிரி உயர்வு 2 மடங்கு 5/9 கிடைப்பதற்கு நாம் உத்தரவு பெற்றுவிட்டோம். 5/1 அடுத்த மாதம் என்ன உயர்வோ அதே மாதிரி 2 மடங்கு உயர்வை பெறுவதற்கும் உத்தரவு வாங்கப்பட்டு விட்டது. அதை கோவை பேரவை அடிப்படை வழக்கு. அந்த வழக்கின் பிடிஎஃப்பை தமிழாக்கம் இன்று இரவு அனைத்து வாட்ஸ்அப் குரூப்பிலும் பதிவேற்றம் செய்யப்படும். அவை அனைத்தையும் பிரிண்ட் எடுத்து நன்றாக படியுங்கள். விளக்க வீடியோவும் அதற்கு கொடுப்பேன். இன்னும் விரிவான விளக்கம் நாளை மறுநாள் தருமபுரி மீட்டிங்கில் நான் பேச இருக்கிறேன். தருமபுரி சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவரும் அங்கு வருக எங்கள் கோவை பேரவையில் உறுப்பினர் ஆகுக என்று கூறி மாற்றுச் சங்கங்களின் வசூல் வேட்டையிலிருந்து தப்பிக்க எங்கள் கோவை பேரவையில் உறுப்பினராக சேருங்கள் என்று வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அன்புடன் சிங்காரம். மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு நான் முழு விளக்கத்தையும் இந்த தருமபுரி மீட்டிங்கில் நடைபெறும் விளக்க கூட்டத்தில் முழுமையாக பேசுவேன். அனைவரும் வருக, உறுப்பினர் ஆகுக என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.